கொல்லிமலையில் இந்த நடைமுறை நாங்கள் தாத்தா காலத்தில் இருந்து ஒவ்வொரு இவங்க யாரு, இங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன தோட்டம், இங்க என்ன விளையுதுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. இது என்ன தோட்டம் தெரியுமா? இது என்ன செடி, என்ன காயின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்க எதுக்காக இந்த கூண்டு தெரியுமா? இந்த மலை மேலே, கொல்லிமலை மேலே இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க தாய்மொழி தமிழ் தானா இல்லை கன்னடம் தெலுங்கு பேசுகிறவங்களாம் கூட இருக்காங்க. பேர் என்னம்மா? குந்தவை. குந்தவை. என்னப்பா? செம்பியன். என் பேர் கேப்டன். கேப்டனா? பேரே கேப்டனா? வாவ். என்ன காரணம், எப்படி கேப்டன் பேர் வச்சாங்க? உனக்கு எவ்வளோ தோராயமாக சொல்லுங்கள். ஒரு ஏக்கர் தோராயமாக இப்படி மிளகு காப்பியோட வாங்கணும்னா ஒரு ஏக்கர் குறைஞ்சபட்சம். சரி, ஒரு கிலோ இந்த பச்சைக்காய் வந்து எவ்வளோ ரேட்டு போகுமா? நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் போடப்பட்டிருக்கிற சாலைகள் ரொம்ப அழகு. கொல்லிமலைக்கு மேலே வயல்வெளிகள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அழகான காட்டில் வசிக்கிற மலைவாசி மக்கள் ஏராளமான திருவிழாக்களை கொண்டாடுறாங்க. அதில் ஒரு பண்டிகையை இப்போ பார்க்கலாம். கொல்லிமலையில் இந்த நடைமுறை நாங்கள் பாரம்பரியம் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து ஒவ்வொரு இது பெரிய பெரிய அண்டா குண்டாவில் சோறாக்கி அப்படியே பாறை மேலே கொட்டி உருண்டை பிடிக்கிறாங்க. அப்புறம் பன்றிகளை பலி கொடுத்து அதோட கறியை சமைக்கிறாங்க. இது கருப்புசாமி பண்டிகை. இப்போ வரவங்களுக்கு அன்னதானம் கவுண்டர் 3 கவுண்டர் அவங்க செலவில் சொந்த செலவில் போட்டு வர மக்களுக்கு ஒரு அன்னதானமாக கொடுக்குறாங்க. ஆமாம், கவுண்டர்னா வெள்ளாள கவுண்டர் இருக்காங்க, அவங்க வருவாங்க. ஆமாம், மலையாள கவுண்டர் இப்படி உருண்டை பிடிச்சி தான். ஆமாம், அப்படி இந்த சாமிக்கு வந்து அப்படி தான் முன்னோர் காலத்துலேருந்து அப்படி தான் பண்ணிட்டு வரோம். சரி சரி, ஒவ்வொரு உருண்டை ஒவ்வொருத்தர் கொடுப்போம். இல்லை, நீங்கள் ஒரு 3 கொடுப்போம். இன்னைக்கு உள்ள இவர் தாங்க கவுண்டர், இவர் கவுண்டர். அப்படியே கையில் வையுமாமா. முதல் தெய்வம் எங்களுக்கு கருப்பு. இந்த ருசிக்கு வெங்காயமும் கருப்பணும். ஓ, இதுக்கு வந்து அந்த மாதிரி தான் செய்யணும். இது பன்னி கறி குழம்பு. சின்னசா கல்லால் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் கோயில். உள்ள இருக்கிறவர் கருப்புசாமி. விளங்கணும். மழை வந்தெல்லாம் சாமி செஞ்சிருக்காங்க. மழை வந்து ஒரு பொட்டாச்சும் வரணும். உன்னோட சக்தி மழை மாதிரி பெய்யுமா? அதே மாதிரி நல்ல இந்த வருஷம் வெள்ளாமை வச்சு விளையணும், மழை பெய்யணும். இன்னைக்கு ஒரு தொழியாச்சும் பெய்யணும். உன்னோட சக்தி இருந்தா தண்ணி கீழே பக்கெட்ல எடுத்தா அவங்க வீட்டுக்கு வரும்போது 2 படி அரிசி எடுத்துருவாங்க. எங்க சொந்த செலவு செய்ய மாட்டோம். இல்ல, எல்லாருமே அவங்கவுங்க 2 படி 2 படி அரிசி எடுத்துருவாங்க. எல்லாரும் சேர்த்து செய்யும். இவங்க கருப்பு சாமியை மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சாமிகளை வணங்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இது கருப்பு சாமி. அடுத்தது மாரியம்மன் இருக்குது, விநாயகர் இருக்குது, கொங்கலாய் அம்மன் இருக்குது, ஸ்ரீ பெருமாள் துணை இருக்குது, அப்புறம் படாரி அம்மன் இருக்குது, நாச்சியம்மன் இருக்குது, அரங்கசிவன் இருக்குது, அப்புறம் வந்து சேடகநாச்சி இருக்குது, செங்கப்படாரி இருக்குது, அப்புறம் சுண்டகாட்ட மண்ணு. மொத்தம் சாமிகள் இருக்கு. முதல் சாமி இந்த சாமி செஞ்சுட்டு 500 கிலோ பண்ணி ஒரு 10 பண்ணி சார். ஒரு பண்ணி பார்த்தீங்கன்னா 50 கிலோ சார். இந்த கோடையில் ஒரு மழை வந்து விவசாயம்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாப்பிட்டு மீந்ததை அப்படியே பங்கு போட்டு எடுத்துன்னு போயிடுறாங்க. இங்கே பெண்கள் அனுமதிக்கப்படுறதில்ல அப்படின்றதால அவங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. பேசு. யார் அந்த நான் உங்கள் தேவா? யார் பேசுங்க? பேசு.
என் பேர் கேப்டன். கேப்டனா? பேரே கேப்டனா? ஆமாண்ணா. வாவ். என்ன காரணம், எப்படி கேப்டன் பேர் வச்சாங்க உனக்கு? தெரியலண்ணா, அப்பா தான் வச்சாங்க. ஓஹோ, விஜயகாந்த் ரசிகரா அப்பா? ஓ சரிப்பா. என்ன எத்தனாவது படிக்கிற? 7th. சரி, என்ன ஆகணும்னு ஆசை எதிர்காலத்தில்? தெரியலண்ணா. சரி, தண்ணி. இதில் என்னன்னா மஞ்சத்தூள், கருப்புல், வெங்காயம், இதுதான் உப்பு. ஓகே, 4 மட்டும்தான். இதை மட்டுமே போட்டு பன்னிக்கறி சமைக்கிறாங்களாம். இது ஜாதிக்காய் தோட்டம். கொல்லிமலையில் ஜாதிக்காய் சாகுபடி நிறைய பண்ணுறாங்க. பார்க்க சப்போட்டா மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் ஜாதிக்காய். இதுக்கு உள்ளே இருந்து தான் அந்த கொட்டை எடுக்கிறாங்க. கொல்லிமலையில் அதிக அளவுக்கு மிளகு தோட்டங்கள் தான் இருக்குது. ரோஸ்வுட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மரங்களை நட்டு அதுக்கு கீழே மிளகு கொடிகளை நட்டுறாங்க. மிளகு கொடி அப்படியே அந்த மரத்தில் படருது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. கொல்லிமலையில் காப்பி தோட்டங்களும் நிறைய இருக்குது. காப்பி தோட்டங்களும் பார்க்க அழகாக இருக்குது. காஃபி காய் எப்படி இருக்குது பாருங்கள். சில இடங்களில் ஒரே நிலத்தில் மிளகு, காஃபி, ஏலக்காய் இதையெல்லாம் கலந்து ஊடு பயிர் மாதிரி பயிரிட்டுருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது ஏலக்காய் தோட்டம். ராஜ்குமார். என்ன செய்கிறீங்க? விவசாயம் பண்ணுறேன். மிளகு காப்பி விவசாயம் பண்ணுறோம். எத்தனை ஏக்கரில் பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 3 ஏக்கரில் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இது கிணறா? என்னது இது? கிணறு வீட்டு யூஸ்க்கு வச்சுருக்கேன். இந்த பார்க்கணுன்னா இங்கே வாங்க. ரொம்ப குட்டி கிணறு இல்லை, சும்மா வீட்டு யூஸ்க்கு மட்டும். ஆமாம் ஆமாம். சும்மா மேலே தண்ணி வந்துடுமா? இடத்த பொறுத்துண்ணா. அடுத்து ஏலக்காய் தோட்டம் பற்றி பார்க்கலாம். ஒரு முறை நட்டுட்டிங்கன்னா அப்படியே இருக்குமா? நம்ம கொஞ்சம் குப்பையெல்லாம் கொடுத்துட்டு மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி விட்டோம்னா இது காலங்காலமாக அழியாது, வந்துகிட்டே இருக்கும். இது மற்றது மாதிரி போகாது ஏலை. வேறு செடியெல்லாம் கொஞ்சம் இப்போ மிளகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா அது பழசாகிடும், காய் விற்கிறது போயிடும். ஆனால் இது அப்படி கிடையாது, வருஷமே வரும். ஆனால் பராமரிக்கணும். ஆனால் இது வந்து தலைமுறை கூட இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டு மர நிழலில் தான் நல்ல ஈல்டு வரும். சீக்கிரம் போகாது. இந்த சவுக்கு மரம் இருக்கிற இடத்துல வச்சோம்னா ஒரு 2 வருஷத்துலேயே போயிடும். அது இதுக்கு வந்து இந்த காட்டு மரம் தான் பெஸ்ட்டு. காட்டு மரம் நிழல் தேவை. அது வந்து மாமரம். இது என்ன மரம்? இது வந்து அத்தி மரம்னு சொல்லுவாங்கண்ணா. இது இருக்கு. ஆமாம். இதெல்லாம் இந்த மாதிரி பெருமரம்லாம் இருக்கிற இடத்துல அந்த கொஞ்சம் நீர் ஊற்று வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மரம்லாம் இருக்கிறதுனால இது ஒரு 20 அடி தண்ணி இருக்குன்னா இந்த மரத்தை அழிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 10 அடி கீழே போயிடும் தண்ணி. அந்த மரம் இருக்கிறதுனால தண்ணி வந்து சுவாரிச்சு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதனால இது வந்து காப்பி மரம். இது காப்பி. காய் பறிச்சாச்சு. இப்போல்லாம் பிஞ்சு வந்துட்டுருக்கு, பூ வந்து பிஞ்சு வந்துட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் தோராயமாக சொல்லுங்களேன், ஒரு மாதம் இங்கே விவசாயம் பண்ணுறது மூலமாக மாதம் ஒரு 20,000 சம்பாதிக்க முடியுமா? நாமங்க ஒரு நல்ல பராமரித்தா 1 ஏக்கர் 2 ஏக்கர் பறிச்சோம்னா மாதமும் கிடைக்காது, அதை வருஷையில் தான் எடுத்துக்கலாம். வருஷமாக 2 லட்ச ரூபா கிடைக்கிறப்ப நம்ம கணக்கு போட்டுக்கொண்டே தான் மாதம் ஒரு 20 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுக்கலாம். 1 லட்ச ரூபானா ஒரு 10,000 இல்லை அந்த மாதிரி கணக்கு போட்டுக்கலாம். இப்போ நிறைய வெளியூர்காரங்களாம் கூட இங்கே வந்து குடியேறாங்க. ஆமாம், லேண்டு நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இங்கே வாங்கியிருக்காங்க. ஏக்கர் கணக்கில் 2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு சில பேர் இங்கே இருக்காங்க. இல்லைன்னா ஒரு மந்த்லி 2 மந்த்துக்கு ஒரு டைம் வந்து ஜாலியாக ஒரு 2 நாள் இருந்துட்டு தோட்டத்தை பார்த்துட்டு கீழே போய் இருந்திருக்காங்க. இங்கே வேலைக்கு ஆள் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தா அதனால் இங்கே வந்து விலை ரொம்ப ஏறிட்டே இருக்குது. ஆமாம். எவ்வளோ தோராயமாக சொல்லுங்கள்? ஒரு ஏக்கர் தோராயமாக இப்படி மிளகு காப்பியோட வாங்கணும்னா ஒரு ஏக்கர் குறைஞ்சபட்சம் 50-60 லட்ச ரூபா இல்லாமல் வாங்க முடியாது. மேலே வாங்க முடியாது. அந்த கண்டிஷன் தான் இருக்குது. ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட் 50,000 ரூபா ஆகிடும், 50,000 ரூபா ஆகிடும். அதே ரோடு ஒட்டி வீடு கட்டுறதுக்காக அப்படின்னு வாங்கினா சென்ட் 3 லட்சம் 3.5 லட்ச ரூபா கூட போகுதுப்பா. அதே கீழே இருந்துட்டு கொஞ்சம் காசு நிறையா இருக்குனால மேலே வந்துட்டு அந்த அமௌண்ட் எதிர்பார்க்காம போட்டு வாங்கிடுறாங்க. இப்போ வந்து இந்த நிலம் கொல்லிமலை நிலம் வாங்கணுன்னா கீழே உள்ளவங்க மட்டும்தான் வாங்கினாங்க. கொல்லிமலையால் வாங்க முடியல. இவங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை. விலையை ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க முன்னெல்லாம் இங்கே இருக்கிறவங்க வந்து இவங்களுக்குள்ளே மாற்றி வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஏக்கர்னா 5,000 10,000 அப்படி தான் வாங்குவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு கீழேருந்து வந்துன்னா எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குறதுனால இப்போ கொல்லிமலைக்காரங்க நிலமே வாங்க முடியறதில்ல. விற்கிறதுக்கு மட்டும்தான் ஆகியிருக்காங்களே, வாங்குறதுக்கான தயாரே இல்லாத நிலமையில் ஆகிட்டாங்க. அது இப்போ இப்போ கம்ப்யூட்டர் காலம் மாதிரி இந்த நடைமுறைகள்லாம் மாற்றங்கள் ஏற்பட இப்போ கீழே மாதிரி வசதியாக வாழணும். அதாவது அவங்கெல்லாம் சம்பாரித்து வசதியாக வாழ்கிறாங்க. இவங்க கீழே மாதிரி ஒரு வீடு வேணும், அது வேணும், சுகமாக இருக்கணும், கார் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தில் மாறி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு காரு, நல்ல வீடு இது மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது வருமானன்ற பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக தான் வரும். இவங்க என்ன பண்ணால் அந்த மாதிரி வீடு வேணும்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ஒரு ஏக்கர் விற்கிறோம், ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு, ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறோம், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குகிறோம். இப்போ அப்படி போயிட்டு அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு கடை வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று
ஃபஸ்ட்டு கடை வாங்கி கட்டுறது கடையில் கட்டணும்னா லேண்டை வச்சுட்டு கொடுத்துட்றது அந்த மாதிரி ஒரு 50% அந்த மாதிரி மாறி அப்படி போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லாம் அந்த ஒரு இது. அதே மாதிரி இப்போ ஒரு வகையில் முன்னாடி வந்து இங்கே அதிகம் படிக்கல, ஒரு 10th இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க. வீட்டில் ஒருத்தர் 2 பேர் விவசாயத்தை எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வேலை வேணும், பையெல்லாம் இதாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த கான்செப்டில் எல்லா பசங்களுமே படிக்க வச்சுட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சதுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, 15,000 சம்பளத்துக்கு வெளியில் வேலை செஞ்சாலும் விவசாயம் பண்ண மாட்டாங்க. 2 லட்ச ரூபா வருமானம் வந்தாலும் விவசாயம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் மாறிட்டாங்க கொஞ்சம் இல்லைங்களா. அப்போ அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுக்கணும், இந்த வேலையை பற்றியும் தெரியல, அதை வச்சுக்கணும்னு தோணவில்லை. இதோட அருமை தெரியாது, சம்பாரிச்சியோ இல்லை வருமானமோ அந்த இதுலேருந்து பழகலை. வேணும்னா வச்சுக்கிறாங்க, இல்லைனா அவனை விற்றுட்டு கார் வாங்கணும், எங்கேயாவது போகணும் வரணும் அந்த லேண்டில் போயிடுறாங்க. இப்போ இங்கே நிலத்தை விற்கிறாங்க இல்லையா, நிலம் வீடெல்லாம் விற்றுட்டு மலைக்கு கீழே போய் செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்களா? இல்லை, கீழே மேக்ஸிமம் ஒருத்தர் 2 பேர் வாடகை வீட்டில் அப்படி இருக்காங்க. கீழே போய் செட்டில் ஆகிறதுக்கு வழி இல்லை, வாடகை வீட்டில் இங்கே இருக்குது. அது மாதிரி விற்றுட்டு ஃபுல்லாக காலியாகி போல் ஒரு கொஞ்சம் வச்சுக்கிறாங்க, வீட்டு யூஸுக்கு கொஞ்சம் நிலம் வச்சுக்கிறது, கொஞ்சத்தை வித்துறது, வீடு இங்கே தான் குடியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல ஒருத்தரும் 20 ஏக்கர் வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து 2 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் அது மாதிரி வச்சுருக்காங்க, இல்லைன்னா 1 ஏக்கர் அப்படி வச்சுருக்காங்க. நிறைய எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வந்து இடம் வாங்குறாங்க? சென்னை, ஆத்தூர், நாமக்கல், சேலம், அதாவது கீழே இங்கேருந்து தான் வாங்குறாங்கன்றது ஒரு இது இல்லை. சென்னை பக்கம் ஆத்தூர் பக்கம்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சென்னைக்காரங்க ஆத்தூர் பக்கம், கரூர் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆமாம் எல்லா ஏரியாவிலும் ஒரு முறை வந்து தங்கிட்டு போகிறாங்க, வச்சுக்கிறாங்க. பிஸ்னஸ் மாதிரி அவங்க இதையும் பண்ணுறாங்க, வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிஞ்சு ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்து வந்தால் விற்றுட்டு போயிடுறாங்க. அவங்க அதை ஒரு பிஸ்னஸாகவும் வச்சுருக்காங்க. வீடு எதாவது வர்றது, வீடு கட்டுறது, இல்லை கிணறு இல்லாமல் இருந்துச்சுன்னா கிணறு தோன்றது. ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க, 2 ஏக்கர் 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு 1 கோடி 1,4 கோடி கிடைக்குது, ஈஸியாக விற்றுட்டு செட்டில் ஆகிறாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸாக அதை பார்த்துட்றாங்க. என்ன பண்ணிட்டு ஆனால் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கல கவர்மெண்ட்? கிடைக்குது. ஆனால் இது மாதிரி கொஞ்சம் இப்போ ஃபுல்லாக படிக்காமல் கொஞ்சம் அரைகுறையாக படிக்கிறதுனால கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகிடுது. இவங்க இல்லை, உங்களுக்கு போட்டி கம்மியாக இருக்கும்ல, கிடைக்கல. உங்களுக்கும் போட்டி வந்துருச்சு? இல்லை, இப்போ நிறையா படிக்க ஆரம்பிச்சதுனால போட்டி வந்துருச்சு, அந்த அளவுக்கு டக்குன்னு கிடைக்காது. இப்போ எவ்வளோ கிராமம் இருக்கும் இங்கே? கொல்லிமலையில் 300 கிராமம் இருக்குது. 300 கிராமம் இருக்குது, 14 பஞ்சாயத்து இருக்குது. ஏன் ஒவ்வொரு ஊருக்கும் நாடுன்னு பேர்? அது வந்து முன்னாடி, அதாவது ஒரு பஞ்சாயத்தை இது ஒரு நாடுன்னு வச்சுட்டாங்கண்ணா. ஒரு பஞ்சாயத்தை முன்னாடியே வச்சுருக்காங்க. அப்போ இது திண்ணனூர், இப்போ இது ஒரு திண்ணனூர்னு வச்சுக்காங்களேன். இதை சுற்றுப்பற்றையில் ஒரு 20 கிராமம் சேர்ந்துருக்கு. இந்த ஊர் திண்ணனூர். இப்போ இதை சார்ந்து, இப்போ கீழே எப்படி நாமக்கல் சேந்தமங்கலன்ற மாதிரி இதை சார்ந்து சேந்தமங்கலம் பஞ்சாயத்து இல்லை சேந்தமங்கலம் சொல்லுவாங்க, ஊராட்சி அப்படி சொல்லிடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இது வந்து திண்ணூர் நாடு சேர்ந்தது, இந்த நாட்டுக்கு சேர்ந்தது. இப்போ உங்கள் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? என் பசங்க ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான், 2nd இயர் படிக்கிறான். ஒரு பையன் +2 பரிட்சை எழுதியிருக்கான். சரி. நான் கொல்லிமலையை சுற்றி பார்க்க போகும்போது இந்த அரோமா ரிசார்ட்டில் தான் தங்கியிருந்தேன். சுற்றி மிளகு தோட்டம், நடுவில் அழகாக கட்டியிருக்காங்க இந்த ரிசார்ட்டை. குழந்தைங்க விளையாடுறதுக்கான வசதிகளும் உள்ளே பண்ணியிருக்காங்க. காலையில் எழுந்து இந்த ரிசார்ட்டுக்கு சொந்தமான இந்த மெழுகு தோட்டங்கள்லேயே ஒரு வாக் வரலாம். உள்ள பலா மரங்களும் இருக்குது, மயில்கள் நிறைய நடமாடுது. நமக்கு சாப்பாடு தேவைன்னா இங்கேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், இங்கேயே பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே தங்கிறதுக்கான கட்டடம், சாப்பாட்டு விலை எல்லாமே நியாயமான ரேட்டில் இருக்குது. லிங்க்கு, கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவை இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏலக்காய் தோட்டத்தில் ஏலக்காய் அறுக்கிற வேலைகள் நடக்குது. ஏலக்காய் எப்படி அறுக்கிறாங்கன்னு பார்க்கலாம், அதை பற்றி நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேருமா? பாப்பு. இது வந்து டெய்லி உங்கள் தொழில் வந்து இதுதான், ஏலக்காய் டெய்லி வந்து இருப்பீங்களா? இல்லை ஒரு இந்த வருஷம் பறிச்சா அடுத்த வருஷம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும்? வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். சரிம்மா. இது வந்து உங்கள் தோட்டமாம்மா இது? இல்லை வேற எங்கேயாவது. சரிம்மா. நீங்கள் வந்து எவ்வளோ தருவாங்கம்மா? ஒரு 300 ரூபா. ஒரு நாளைக்கு 300 ரூபா. ஒரு நாள் ஃபுல்லாக செய்யணுமா? ஃபுல்லாக செய்யணும். காலையில் வந்து ஈவினிங் வரைக்கும்? இல்லை, 9 மணிலேருந்து 4 மணி தெரியும். சரிம்மா. எத்தனை கிலோ வருமா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு காய் இருந்தால் 10 கிலோ பறிக்கலாம். சரி, 1 கிலோ இந்த பச்சை காய் வந்து எவ்வளோ ரேட்டு போகுமா? கிலோ 200 ரூபா. சரிம்மா. வாங்க, நீ ரேட் மட்டும் சொல்லுங்கள். உங்கள் பேர் ஜெயந்தி, நீங்களும் இது அறுக்குறீங்க இல்லையா? பெண்கள் வந்து இந்த மாதிரி இது, அதே மாதிரி அந்த மிளகு அது வந்து ஆண்கள் தான் வேலை செய்வாங்க. ஏணி வச்சு மேலே ஏறி பறிக்குவாங்க. சீசன் வந்து ஆடி மாதம் தாங்க. ஓகே. ஆமாம், ஆடி மாதம் தான் இன்னும் நிறைய இருக்கும். இருக்கும், நிறைய இருக்கும். இதை வந்து அப்புறம் காய போடுவீங்க? ஆமாம், ஸ்டோரில் போட்டு
காய வைப்போம். காய வச்சு அவ்வளோ சேல் பண்ணிடலாம். பண்ணிடுவாங்க. 1 கிலோ ஏலக்காய் பச்சையா எவ்வளோ? பச்சையை வந்து அவ்வளோ கொடுக்குறது இல்லைங்க. இவங்க வந்து லோக்கலில் ஒருத்தர் 2 பேர் வாங்கினாங்கன்னா அது வந்து படி கணக்கு போட்டு வாங்கிடுவாங்க. லிட்டர் படியில் ஒரு படி 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாக்குள்ள காயை பொறுத்து, தரத்தை பொறுத்து வாங்குறாங்க. ஆமாங்க. வாங்கிட்டு போனாலும் காய வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணுவோம். பச்சை ஏதாவது இப்போ யூஸ் ஆகுமா? பச்சை ஏதாவது என்ன பண்ணலாம் இதை ஏலக்காய் வாங்கிட்டு போய்? இது வாங்கிட்டு போய் காய வச்சு தாங்க யூஸ் பண்ண முடியும். வாசனைக்கு போட்டுக்கலாங்க. காய வச்சாதான் வாசம் தூக்கும். சரியா? எந்த சமையல் போட்டாலும் நல்லா அழகா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மலை மேலே, கொல்லிமலை மேலே இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க தாய்மொழி தமிழ் தானா இல்லை கன்னடம் தெலுங்கு பேசுகிறவங்களாம் கூட இருக்காங்க? இல்லைங்க, தமிழ் மட்டும்தான். தமிழ் மட்டும்தான். எல்லாம் தமிழ் தான் பேசுவோம். தமிழ்ல வந்து உச்சரிப்பு வந்து இங்க கொஞ்சம் ஒரு மாற்றமா தெரியும். அவ்வளவா அவங்க வந்து படிக்காதவங்க இருக்கிறாங்க. நல்லா இருக்கு, மாற்றம்லாம் ஒன்றும் பெருசா தெரியல. நல்லா இருக்குன்றத விட இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கூட பேசுவாங்க. ஆனா இருந்தாலும் சுத்தமா தமிழ் தான் அங்க பேசுவாங்க. இந்த காயை தான் பிக்கணும். இதை பிக்க கூடாது. இது பிஞ்சு பாருங்க, இது பிச்சு காட்டுறேன் பாருங்க. இது பிஞ்சு, இது வந்து இது பழம். சரியா? இந்த மாதிரி அப்படி பிக்கணும். அப்புறம் ஸ்டோரில் காய போடுறதுக்கு, ஸ்டோரில் காய போட நல்லா இருக்கும். இது வந்து ஏலக்காய் வந்து கீழே கடையில் வாங்கினா இந்த காய் வந்து 1 ரூபா 2 ரூபான்னு போகும் ஒரு காய் கடையில் விற்கிறவங்களுக்கு. இதே மாதிரி பதமாக பச்சை கலர் மாதிரி காய வைக்கணும். நல்ல காய வைக்கணும். இஞ்சிலே நல்ல வாசனையாக இருக்குது. அனுபவப்பட்டு இருக்கணும். இதை எடுத்துட்டு அப்படியே நனல்ல காய வைக்கிறது. காய வைக்கணும். ஸ்டோரில் போட்டு காய வைக்கணும். எவ்வளோ நாள் ஆகும் இது? சரி, நம்ம காய வைக்கிற பொறுத்து இல்லை பழம் வர்றதுக்கு. பழம் வர அது இது 5 மாதம் 6 மாதம். 5 மாதம் ஒரு செடி நட்டு பழம் வர்றதுக்கு 5 மாதம் ஆகுது. 6 மாதம் கூட ஆகிடும். காய்கறி என்ன ஒர்க் பண்ணுறீங்க? விவசாயம் தான் பண்ணிட்டு. ஓகே. என்ன படிச்சிங்க? பிஎஸ்சி ஜுவாலஜி. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஏக்கர் சொத்து இருக்கும்? மேக்ஸிமம் 2 ஏக்கர், ஒரு சிலர் 3 ஏக்கர் வச்சுருக்காங்க. போதுமான அளவு வச்சுருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு வேணும்னா வாங்கிக்குவாங்க பக்கத்தில். ஓகே. இது மேலே ஆடு மேலே ஒரு கூண்டு இருக்கு இல்லையா, அது என்னது? அது வந்து கோழி வளர்த்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அந்த மாதிரி மேலே? அது இந்த நாய் வேற ஜந்து வந்து பிடிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. இப்படி வச்சு இங்கே வந்து இப்போது ஆட்டுக்குட்டிக்கு வந்து நீங்கள் செயற்கையாக பால் கொடுக்குறதுக்கான காரணம் என்ன? அது தாய்கிட்ட குடிக்கும் இல்லையா? அது ஒரு ஆடு 2 குட்டி போட்டுச்சுன்னா இந்த வெயில் டைமில் கொஞ்சம் பால் பத்தாமல் இருக்கும். அதனால் மாட்டுப்பால் கொடுக்குறோம். வெயில் டைமில் பத்துறதில்ல, அதனால் பால் வாங்கி கொடுக்குறீங்க. மற்றபடி ஆட்டுப்பால் வந்து நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை எடுத்துக்கிறீங்களா? ஆட்டுப்பால் யூஸ் பண்ண மாட்டோம். எடுக்கவே மாட்டீங்க. மாட்டுப்பால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆட்டுப்பால் ஆட்டுக்குட்டி தான் சாப்பிடும். நீ சொன்னது என்ன பழச்சாமி? நீ சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ணுறேன். கொல்லிமலையில் காட்டு மேலே இருந்து சீக்குப்பாறை அப்படின்ற இடத்துல இருந்து கீழே பார்த்து ரசிக்கலாம். அங்கே சுற்றி பார்த்து ரசிக்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு கூம்பு கட்டி கொடுத்துருக்காங்க. பயமா இருக்கா? உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்காம? என்னென்ன பிடிச்சிருக்கு சின்னசாமிக்கு? பின்னாடி நல்லா இருக்கா? காத்து எப்படி அடிக்குது? சூப்பரா இருக்கு. லீவ் விட்டாங்க வந்தியா? சின்னசாமி பேர் என்ன? வைஷ்ணவி. என்ன படிக்கிறா? சரிம்மா. எங்க இருந்து சார் வந்துருக்கீங்க? நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஜலண்டபுரம் இந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஃபன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நல்லா இருக்கு இன்னைக்கு. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கேன்? என்ன? நாங்கள் திருமலைவாயில் வந்திருக்கோம். திருமலைவாயில், சென்னை. ஓ, எல்லாருமே சென்னையில் தான் வந்திருக்கீங்களா? சூப்பர். இதுக்காக வந்தீங்களா இல்லை? இதுக்காக சரி. சூப்பர்.
நீங்கள் பக்கத்தில் வந்திருக்கீங்க? நாங்கள் சென்னை ஆயப்பாக்கத்துலேருந்து வந்திருக்கோம், அம்பத்தூர் ஆயப்பாக்கம். இதுக்காகவே? ஆமாம், கொல்லிமலை ட்ரிப்பு. நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்பாக வந்திருக்கோம் எல்லாரும். டைரெக்டாக கொல்லிமலை? டைரெக்டாக கொல்லிமலை முடிச்சு மறுபடியும்? ஆமாம், மறுபடியும் சென்னை. ஓகே. அட்வென்ச்சரஸாக தான் இருந்ததுனால சில்னஸ் ரொம்ப கம்மி தான். பட் ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். என்ன பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர். சூப்பர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 பேருமே அங்கே தான். ஓ சரி, தேங்க்யூ. தேங்க்ஸ். நீ கூட இல்லவா எங்கேருந்து சார் வந்திருக்கீங்க? சார் நாமக்கல்லேருந்து வந்திருக்கோம். இங்கே சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு வர்றோம். மிளகு வாங்கிட்டு போவோம், அப்புறம் இந்த முடவாட்டு கிழங்கு வாங்கிட்டு போவோம், முளவாட்டு கிழங்கு வாங்கிட்டு போவோம். ஓகே ஓகே. தேன் மிளகு ஃபேமஸ். ஓகே. என் பேர் மணிமேகலை. நாங்கள் தம்மம்பட்டிலேருந்து வந்திருக்கோம். தம்மம்பட்டி இங்கே தான். இங்கே சேலம் டிஸ்ட்ரிக்டா? நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்லை, இது 10 டைம் கிட்ட வந்திருக்கோம். அப்படியா? அந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்கு? 10 முறை வரலாம். நேச்சுரலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேருந்து வரீங்க மேடம்? நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வரோம். இதுக்காக வந்தீங்களா இல்லை வேற எங்க? இல்லை, இதுக்காக தான் வந்தோம். அடிக்கடி வருவோம் இங்கே. இந்த கிரேட் 10th படிக்கிறோம். என்ன ஆகணும்னு ஆசை எதிர்காலத்தில்? டாக்டர். செம்பி என் பேர். என்னப்பா? செம்பி. உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த மாதிரி ஏதாச்சும். பேர் என்னம்மா? குந்தவை. குந்தவை. பேர் வித்தியாசமாக வச்சுருக்கீங்களா மேடம்? எப்படி? தமிழ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபார்மசிஸ்ட். உங்கள் ஹஸ்பண்ட்? நாங்கள் ஒரு கட்சியில் இருக்கார், டிஎம்கேல. இங்கே வந்து புதுசாக கிணறு வெட்டுறாங்க பாருங்கள். கொல்லிமலையில் அதிக அளவுக்கு கிணறை பார்க்க முடியுது. இங்கே கிணற்று பாசனம் தான் பரவலாக இருக்குது. எல்லாம் இது வயல், இந்த வயலுக்கு இந்த தண்ணி பாயுது. ஓகே. கொல்லிமலையில் என் கவனம் ஈர்த்த மேலும் சில காட்சிகள் உங்களுக்காக. உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் பழனி. விவசாயம் பண்ணுறீங்களா இல்லை மாடு மேய்க்கிறது மட்டும்தான்? விவசாயம், மாடு எல்லாமே. நீங்கம்மா, உங்கள் பேர்? சின்னம்மா. பசங்களாம் என்ன பண்ணுறாங்கம்மா? பிள்ளைங்க இல்லைங்க, குழந்தைங்க இல்லை. பொழுதுபோக்குகள்லாம் என்னம்மா பண்ணுவீங்க? பொழுதுபோக்கு இப்படி ஆள் நம்ம விவசாயத்துக்கு ஆள் விட்டு செஞ்சுட்டு அப்புறம் நம்ம வேலை செய்வீங்க, மாடு மேய்ப்பீங்க, அப்புறம் டிவிலாம் பார்ப்பீங்களா? டிவி அப்புறம் கலைஞர் கொடுத்து டிவி இருக்குல்ல, அது பார்க்குறீங்களா? என்ன வேலை செய்றீங்களா? விவசாயம் தாங்க. சந்தோஷமா இருக்கா? மலைக்கு மேலே வாழ்க்கை எப்படி இருக்கு? கஷ்டம் எல்லாமே இருக்குது சாமி. எல்லாமே கஷ்டம் இருக்குது. எல்லாம் விவசாயம் தான். உழைச்சாதான் இன்றைக்கி பணம் இருக்குது. உழைக்கலாம் ஒன்றும் இல்லைங்க.